இந்த சங்கம் வளர்ச்சியடைய நீங்கள்லாம் பாடுபட வேண்டும். இந்த சங்கம் தான் இந்த சங்கம் எப்படி உண்மையான சங்கம்னா யாரும் இருந்தாலும் சாப்பிட்லாம். ஒரு சங்கம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் தலைமை தாங்கிறவன் ஜீவ தயவுள்ளவனாக இருக்க வேண்டும், தொண்டை மதிக்கவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரம் வரலும் இந்த சங்கம் 35 வருஷம் ஆச்சு. இந்த சங்கம் இந்த வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் வளரும், மேலும் வளரும், வளர்ந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம்? தூய்மை இருந்தால், தூய மனசு இருந்தால் நிச்சயம் சங்கம் வளரும். ஆக இந்த ஒரு சங்க வளர்ச்சிக்கு தலைமை தாங்கிறவன் தூய மனசோடு இருக்கணும்னு சொல்லி மேலும் இந்த மாதிரி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அன்னதானம் நடைபெற வேண்டும், தூய சங்கம் இருக்க வேண்டும், ஞானிகளை வணங்க வேண்டும், ஜென்மத்தை கடத்த வேண்டும் என்றால், இனி பிறவாத இருக்க வேண்டும் என்றால், மரணமில்லா பேர்வாழ்வு பெற வேண்டும் என்றால், யார் ஒருவன் மரணத்தை வென்றாலும் அவன் திருவடியை பற்றாமல் நீங்கள் மரணத்தை வெல்ல முடியாது என்பது எங்கள் கருத்து இல்லை.